வணக்கம். இந்த இலை ஒரு வாசமான இலை. இறைச்சி கறிக்கு போடலாம். இறைச்சி, கோழிக்கறி, மீன் கறி எல்லாத்துக்கும் போடலாம். மரக்கறிகளுக்கு எல்லாத்துக்கும். கருவேப்பிலை போடுற மாதிரி இதை சின்ன சின்னனா வெட்டி, இந்த பாருங்க நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் ஒரு கொஞ்சமாக எடுத்து கறிக்கு போடலாம். இந்த தண்டு, இந்த இலையின தண்டு இது நாங்கள் சின்ன சின்னனா வெட்டி இதோட ஒன்றா சேர்க்க போகிறோம். இந்த இலையை உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்களும் வாங்கி கறிகளுக்கு போடலாம். இதை காய வச்சும் போடலாம், இல்லாட்டிக்கு பச்சையாயும் போடலாம். அதுக்கு நாங்கள் பச்சையாக போடுறதுக்காக வெட்டி வச்சிருக்கிறோம். இதே போல் நீங்களும் இந்த இலையை கண்டால் வாங்கி சமையுங்க. நல்ல வாசம். இந்த கருவேப்பிள்ளை ரொம்ப இலை மாதிரி இது முறையில். இந்த இலையின் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. நான் பாருங்க, இந்த இலையை சின்ன சின்னனா வெட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி போடுங்க. நன்றி, வணக்கம்.